Hi Dreamis, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் vlog தான் பார்க்க போறோம். இது B-Kaspaல ஆம்பூர்ல நடக்கிற முத்தாலம்மன் தேர் திருவிழா. இந்த திருவிழாவோட ஹைலைட் என்னன்னா ஒரு ஹியூஜான 63 feet தேர் தான். நேர்ல பார்க்கும்போது தான் இதோட சைஸ் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரியும். சோ வாங்க இந்த ஃபெஸ்டிவல்ல என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போலாமா? இதுதான் இந்த ஃபெஸ்டிவலுக்கான இன்விடேஷன். அழகா இருக்குல்ல? இப்போ நம்ம இந்த இன்விடேஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் ஆடி மாசம் 26, 27, 28 and 30 நடக்குதுன்னு போட்டிருக்கு. நம்ம இங்கிலீஷ் டேட்ல பார்த்தோம்னா 11, 12, 13 and 15. சோ இந்த ஃபெஸ்டிவல் 4 days நடக்குதுன்னு போட்டிருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் 136 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுதான் 136வது வருஷம். 4 daysனு போட்டிருக்காங்கல்ல, எந்தெந்த நாள் என்னென்ன ஃபங்க்ஷனும் போட்டிருக்காங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஆடி மாசம் 26ஆம் நாள் 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு கூழ் ஊத்துறாங்க. அதே நாள் நைட்டு 7 மணிக்கு அம்மனுக்கு தீச்சட்டி எடுக்கிறாங்க. ஆடி மாசம் 27ஆம் நாள் 12ஆம் தேதி புதன்கிழமை காலைல 6 மணிக்கு பூக்கரகம் எடுத்தல்.
அதே நாள் காலைல 11 மணிக்கு தேர். அதே நாள் தேர் இழுக்கும் போதே மதியானம் 2 மணிக்கு மகா அன்னதானம். இந்த திருவிழால இன்னொரு அழகான விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கே காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா, இந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு முஸ்லிம் ஜூஸ் தராங்க.
முஸ்லிம்ஸ்க்கு சாமி மாலை போட்டு இவங்க மரியாதை பண்றாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னால இந்த திருவிழா இந்த தடவை அட்டன் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, பட் என்னால போக முடியல. ஏன் என்னால போக முடியலன்னா, எங்க வீட்டுக்கு குட்டி பப்பி வந்திருக்கு. ஸோ அதை தனியா விட்டுட்டு போக முடியல. இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எனக்கு எடுத்து அனுப்புனது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். என்னோட ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்டின். ஆடி மாசம் 28ஆம் நாள் 13ஆம் தேதி வியாழக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா. ஆடி மாசம் 30ஆம் நாள் 15ஆம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு இன்னிசை கச்சேரி.
இந்த திருவிழால நிறைய டிஃப்ரெண்டா கேரக்டர் போட்டிருக்கிறவங்க, வேஷம் போட்டிருக்காங்க. பட்டர்ஃப்ளை, பொய்க்கால் குதிரை, சினிமா ஹீரோயின் மாதிரி டிஃப்ரெண்டா போட்டிருந்தவங்க எல்லாரையுமே நம்ம பார்த்தோம். மனிதனையும் முக்கியமா பார்த்தோம். ஜாதி மத வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா இருந்ததை பார்த்தோம். இதுதான் ஆம்பூர் கஸ்பா திருவிழா. இந்த திருவிழா ஃபுல்லுமே வீடியோஸும் போட்டோஸும் எடுத்து எனக்கு அனுப்புனா என்னோட ஃப்ரெண்ட் ரம்யா ஆப்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் கல்பனாவும் சில போட்டோஸ் வீடியோ எனக்கு அனுப்புனா அவளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஊர் பெருமையும் நம்ம நாட்டு பெருமையும் நம்ம தானே எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும். நான் சொல்றது கரெக்ட் தானே ட்ரீமிஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். டாடா.